ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. நம்ம இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 2A உன்னுடைய ரீசனிங் கரெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த இடத்துல வெண்டைகிராம் கேட்குறாங்க. ரெட்டு, ப்ளூ, க்ரீன், சிவப்பு, நீலம், பச்சை, இது மூணும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு இங்கே என்ன வெண்டைகிராம் இருக்குன்னா இதுதான் கைஸ். ஏன்னா மூணுமே கலர் தான். ஆனால் இந்த மூணு கலருமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. விப்ஜிஆர்னு பார்க்கும்போது நம்ம ரெயின்போ கான்செப்டுக்குலாம் போவானா, இது ஈஸியாகவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதை ரெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம், இதை ப்ளூவாக வச்சுக்கலாம், இது க்ரீனாக வச்சுக்கலாம். மூணும் செப்பரேட்டான கலர்ஸ். அதனால் இந்த கொஸ்டினுக்கு நமக்கு டி ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்து 39வது. A sale representatives plan to visit each of 6 companies M, N, P, Q, R, S exactly once during course of one day. She is setting up her schedule for the day according to following conditions. She must visit M before N and R. She must visit N before Q. The third company she visit must be P. அதாவது இவங்க வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அப்போ அவங்க 6 விதமான கம்பெனிஸுக்கு, அதாவது எம், என், பி, கியூ, ஆர்எஸ் அப்படிங்கிற 6 விதமான கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு எந்தெந்த ஆர்டர்ல போறாங்க அப்படிங்கிறத கேள்வி. ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, சி மஸ்ட் விசிட் எம் பிஃபோர் என் அண்ட் ஆர். அதாவது என் ஆருக்கு முன்பு எம்ஐ சந்தித்து விட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்டிப்பா எம் எனக்கு எத்தனாவதுன்னு தெரியாது, ஆனா எம் வந்து நான் எண்ணுக்கு முன்னாடியும் ஆறுக்கு முன்னாடியும் பார்த்துக்கணும். ஓகேவா? எனக்கு இங்க 2 கண்டிஷன் வரும். நான் இப்படியும் போடலாம். ஏன்னா எம் வந்து எண்ணு ஆறுக்கு முன்னாடி, ஆனா எண்ணுக்கு முன்னாடி ஆறா ஆறுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாது. அதனால நான் இங்க 2 கண்டிஷன் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. சி மஸ்ட் விசிட் என் பிஃபோர் கியூ. அப்ப கியூக்கு முன்னாடி தான் என் இருக்கணும். கியூக்கு முன்னாடி சி மஸ்ட் விசிட் என் பிஃபோர் கியூ. கியூக்கு முன்பு எண்ணை சந்தித்திட வேண்டும். அப்ப இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்? என் கீழே கியூ அப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? நமக்கு இந்த 2 கண்டிஷன் வச்சாச்சு. த தேர்ட் கம்பெனி சி விசிட். தேர்டு கம்பெனியா போறது என்னவா? நமக்கு பியா. ஸோ அப்ப நமக்கு இது கிடைச்சிருச்சு. ஃபோர்த்தா கண்டிஷனா கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இஃப் த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் விசிட்ஸ் கியூ இம்மீடியட்லி பிஃபோர் ஆர் அண்ட் இம்மீடியட்லி ஆஃப்டர் எஸ் அப்படிங்கிறான். அப்ப வென் மஸ்ட் சி விசிட் கியூ. கியூ எத்தனாவது சந்திப்பான்னு கேட்பான். இந்த கொஸ்டின் தமிழ்ல பார்க்கலாம். விற்பனை பிரதிநிதி ஆரை சந்திப்பதற்கு முன்பும் எஸ்ஐ சந்தித்ததற்கு உடனேயும் கியூவை சந்தித்திருக்க வேண்டும். அப்ப இந்த ஆர்டர்ல இருக்கணும், எஸ்கியூஆர்ல இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு 4 கண்டிஷன் இருக்கு. பேசிக்கா நமக்கு என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களை சந்திச்சிருப்பாங்க, செகண்ட் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, தேர்டு ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, ஃபோர்த் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, ஃபிஃப்த் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க, சிக்ஸ்த் ஒருத்தவங்களை பார்த்துருப்பாங்க. நமக்கு தெரியும் த தேர்டு கம்பெனி சி விசிட் மஸ்ட் பி பிங்கிறனால நான் இங்க பியை போட்டுறேன். இப்ப கீழே நமக்கு இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு தெரியுமா? எஸ்கியூஆர். இதை கொண்டு வந்து என்னால மேல போட முடியாது, ஏன்னா இது 3 தொடர்ச்சியா இருக்கு. அப்ப கண்டிப்பா நான் எஸ்கியூஆரை இங்கதான் போடணும். எஸ்கியூஆரை இங்கதான் போடணும். எஸ்கியூஆரை இங்கதான் போடணும். அப்ப எனக்கு 1, 2ல என்ன வரும்? எனக்கு என் கியூல வரும். எனக்கு என் கியூல வருமா? ஓகே, கரெக்டா? ஒரே நிமிஷம். அப்ப இந்த இடத்துல இங்க கியூ வராது கைஸ். ஏன் வராது அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும் இந்த இடத்துல 2 வரும், 2 ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது இந்த என் கியூ, இந்த எம்என்ஆர். நான் அகைன் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்ணுக்கு முன்னாடி எம் வரும் அப்படிங்கிறனால இங்க எனக்கு எம், இங்க எனக்கு என். ஸோ மோரார்லெஸ் நமக்கு எதுவுமே தேவையில்லை. எனக்கு அவன் என்ன கேட்டிருக்கான்னா, எப்போ கியூவை சந்திப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. கியூவை சந்திக்கிறது 5வது இடத்துல, ஸோ 5th. ஓகேவா? இந்த கேள்விக்கு நமக்கான பதில் டி. அடுத்து இந்த கொஸ்டின் ஈஸி, மேட்ரிக்ஸ் கேஸ். என்னன்னா, இங்க இருந்து இப்படி ஒரு பொதுவா வந்து என்னன்னா, இந்த வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பானுங்க, இந்த வேல்யூ செகண்ட் பார்ப்பானுங்க. ஓகேவா? ஓகே, இப்ப ஏபிசிடி இருக்கா? இப்ப இந்த காலம் ரோ மேட்ரிக்ஸ் 0 to 4 வரைக்கும் இருக்கும், இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் இந்த ரோடுக்கு என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ பேசிக்கா ஆர் எங்க இருக்கு? ஆர் இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு, ஆர் இங்க இருக்கு. ஸோ ஆரை பொறுத்த வரைக்கும் 04 இருக்கா? 04 இருக்கு. அடுத்து ஆறு வந்து 11 11 இருக்கா? 11 இருக்கு. அடுத்து இந்த ஆர் 23 இருக்கா? 23 இருக்கா? ஃபர்ஸ்ட்ல 23 இருக்கு. அடுத்து இங்க ஆர் இருக்கு. நான் 42 இருக்கா? 42 இருக்கு. அப்ப ஆருக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து ஓ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 01 இருக்கா? சாரி, ஓ பொறுத்த வரைக்கும் 01 இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, 01 இருக்கா? இதுல
0 1 இல்ல கைஸ். 0 1 இருக்கா? 0 1 இல்ல. ஸோ 0 1 இல்ல. 0 1 நமக்கு ஆப்ஷன்ல இல்ல. சரி ஓகே விட்டுறலாம். அடுத்து இங்க O இருக்கு. அப்ப 13 இருக்கா? 13 இருக்கு. இங்க O இருக்கு. அப்ப 20 20 இருக்கா? 20 இருக்கு. அடுத்து இங்க O இருக்கு. 32 இருக்கா? 32 இருக்கு. இங்க O இருக்கு. 44 இருக்கா? 44 இல்ல. ஸோ 44 இல்ல. அண்ட் அகைன் நமக்கு 32 32 வருதுல்ல. ஸோ அத வச்சு நான் ஓட்டிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு O வர்றது இங்க ஏதாச்சும் ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்தா போதும். அடுத்து A. A இங்க இருக்கு. எனக்கு இது 55. 55 எங்கேயாச்சும் இருக்கா? 55 இங்க இருக்கு. அடுத்து A இங்க இருக்கு. 67. 67 இங்க இருக்கா? 67 இங்க இருக்கு. அடுத்து A எனக்கு இங்க இருக்கு. 79 இருக்கா? 79 இருக்கு. அடுத்து A எனக்கு இங்க இருக்கு. என்னது 86. இங்க 86 இருக்கு. இங்க 98 இருக்கு. ஸோ 98 எனக்கு வரும். ஓகேவா? இப்ப D எடுத்துக்கோங்களேன். D எனக்கு இங்க இருக்கு. D பொறுத்தவரைக்கும் எனக்கு 57. 57ன்னு இருக்கு. இங்க 58 இருக்கு. 58க்கு நமக்கு D இருக்கா? 58க்கு நமக்கு D இல்ல. அப்ப ஆப்ஷன் A வராது. 99. 99க்கு நமக்கு என்ன இருக்கு? T இருக்கு. அப்ப நமக்கு அதுவும் ஆன்சரா வராது. 69க்கு நமக்கு D இருக்கு. வர வாய்ப்பு இருக்கு. 78க்கு நமக்கு என்ன இருக்கு? P இருக்கு. வர வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு 40க்கு C ஆன்சர் கைஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து 41 டேஷ் என்பது ஓட்டப்பந்தயம். அதேபோல் மெதுவாக என்பது என்ன? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா ரேபிடு உலா. அதாவது ஓட்டப்பந்தயத்துக்கு நமக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு நம்ம விரைவா போகுவோம். அதே மாதிரி உலா. அதாவது நீங்க ஸ்லோவா நடக்கிறதுக்கு நீங்க மெதுவா நடக்கணும். அதுதான். ஸோ ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவா தான் இவங்க கம்பேர் பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. 41க்கு விரைவு உலா. அதாவது ரேபிடு ஸ்ட்ரோல். ஓகேவா? 42 பொறுத்த வரைக்கும் கிலோகிராம வந்து நம்ம மாஸ வந்து நம்ம கிலோகிராம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்ஸ வந்து நம்ம நியூட்டன்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 42 முடிஞ்சிருச்சு. அடுத்து 43 பல்ப்ல இருந்து நமக்கு பேப்பர் உருவாகுது. ஹெம்ப்ல இருந்து அதாவது சணல்ல இருந்து நமக்கு கயிறு உருவாகுது. அதாவது ரோப் உருவாகுது. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தாச்சு கைஸ். அடுத்து என்ன? இப்ப இங்க பாருங்களேன். குடிகாரர்களின் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்றுதான் குடிப்பழக்கம் என்பது. ஆமா, இது வந்து கூற்று. முடிவுகளை பொறுத்த வரைக்கும் குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்று ஆகும். ஏன்னா அவ்வளவு நாள் அவங்களுக்கு அதுல ஒரு டோபமைன் கிராஷ் இருந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அது சடனா வரும்போது சடனா அந்த பிரெயின் அதுக்கு ஏத்துக்காது. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா நடக்காது. ஓகேவா? ஸோ இந்த முடிவு ஒண்ணு சரிதான். மனிதர்களுக்கு இது போல வேறு பலவீனங்களும் உள்ளன. ஆமா. இது அடிக்ஷன் தான். அடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டோபமைன் தான். ஸோ இந்த டோபமைன் செக்ரீஷன் அண்ட் அது எந்த அளவுக்கு செக்ரேட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த அடிக்ஷனுக்குள்ள நமக்கு எல்லாமே வரும். ட்ரக்ஸ் வரும். ஈவன் ஃபோன் பார்க்கறதுல இருந்து எல்லாமே நமக்கு அந்த அடிக்ஷனுக்குள்ள தான் வரும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இது இங்கிலீஷ்ல பார்த்தரலாம். என்னன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ட்ரங்கார்ட்ஸ் டு கிவ் அப் ட்ரிங்க் ஈவன் இஃப் தே வாண்ட் டு டூ ஸோ. ஆமா, அவங்க நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்க சோபர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் அதர் வீக்னஸ் ஆஸ் வெல். இதுவும் சரிதான். ஸோ அப்ப போத் 1 and 2 ஃபாலோஸ். அதுதான் சரி. ஓகேவா? அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் கைஸ். வித்தவுட் த ஆக்டிவ் கோஆபரேஷன் பிட்வீன் த ப்ரொப்ரீட்டர் அண்ட் தி எம்ப்ளாயிஸ் ஆஃப் த கம்பெனி இட் கேனாட் ரிமைன் எ ப்ராஃபிட்டபிள் கன்சர்ன் ஃபார் லாங். என்ன சொல்றாங்கன்னா ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றால் அந்த நிறுவனம் நீண்ட காலத்துக்கு லாபகரமானதா இருக்க முடியாது. இப்படிங்கிறது கூற்று. இதுக்குள்ள நமக்கு எந்த ஒரு கருத்து வேணாம். இப்ப நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்குள்ள போலாம். த கம்பெனி சுட் பி க்ளோஸ்டு டவுன். சரியா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இல்லாதனால மட்டுமே கம்பெனி வந்து க்ளோஸ் டவுன் ஆகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்ப கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒண்ணு தப்பு. ஸோ கோர்ஸ் ஆஃப் ஒன்னு ஆக்ஷன் தப்புங்கிறனால கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஒன்னு வர எல்லாமே சரின்னு சொல்ற எல்லா ஆப்ஷனும் தப்புன்னு போட்டா கூட நீங்க பி ஆன்சரா போட்டுடலாம். இருந்தாலும் நீங்க செகண்ட் கண்டிஷன் பாருங்களேன். த ஒர்க்கர் சுட் பி ஆஸ்க்டு டு கோஆபரேட் வித் த ஓனர். சரியான்னு கேட்டா ஆமா. நீங்க வந்து ஓனரோட கோஆபரேட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஓனர் வந்து எம்ப்ளாயிஸோட கோஆபரேட் பண்ணலாம். ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இறங்கி போகலாம். இல்ல 2 பேர் சுமூகமா இறங்கி போகலாம். ஓகேவா? ஸோ 45வது கேள்விக்கு நமக்கு பி ஆன்சர். அடுத்து இத பாருங்களேன் கைஸ். அதாவது 30 42க்கு ஒரு ரிலேஷன் இருக்கான். அதே ரிலேஷன் நீங்க எங்க ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இங்க பாத்தீங்கன்னா 5 into 6 வந்து நமக்கு 30. அதே மாதிரி இந்த 5 வந்து ஒன்னு அடிஷன் ஆகுது. இது ஒன்னு அடிஷன் ஆகுது. 7ஆ மாறுது. அப்ப 6 7s are 42. இது நமக்கு வேற எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் எடுக்கும்போது 3 into 4 வந்து நமக்கு
12. இந்த 3 வந்து நமக்கு 4 மாறும். 4 வந்து நமக்கு 5 மாறும். அப்ப 4 5s are 20. ஸோ 46க்கு நமக்கு ஏ. ஆனா 25 நமக்கு வருமான்னு கேட்டா வராது. இது வந்து 5 into 5. இந்த 19 நமக்கு பிரைம் நம்பரு. இந்த 34 நமக்கு 17 into 2 போட்டா தான் வரும். இல்லாட்டி நமக்கு வராது. ஸோ அப்ப நமக்கு 46வது கேள்விக்கு நமக்கு ஏ ஆன்சர். ஒரு ட்ரீல எப்பயுமே இருக்க வேண்டியது கிளைகள் இல்லாம ட்ரீ இருக்கும். இலைகள் இல்லாம ட்ரீ இருக்கும். பழங்கள் இல்லாம ட்ரீ இருக்கும். ஆனா வேர்கள் இல்லாம ட்ரீ இருக்காது. ஸோ 47க்கு நமக்கு டி ஆன்சர். ஒரு ராஜ்யசபா உன்னுடைய மெயின் ஃபங்க்ஷன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது. ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்பொழுதுமே இல்லை. ஏன்னா ராஜ்யசபா வந்து லாவை மேக் பண்ணும். லாவை கிரியேட் பண்ணும். லாவை அமெண்ட் பண்ணும். ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் எப்படி பிரிஞ்சிருக்கும்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு பிரிஞ்சிருக்கா. அப்ப ஒரு லாவை கிரியேட் பண்றது மட்டும்தான் இவங்க வேலை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எக்ஸிக்யூட்டிவ்னுடைய வேலை. ஸோ அப்ப ராஜ்யசபாவுடைய ஃபங்க்ஷன் லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா நெவர். ஸோ 48க்கு நமக்கு ஏன் ஆன்சர். இதுல டிஎன்பிசி என்ன கீ கொடுப்பான்னு தெரியாது. ஸோ டிஎன்பிசி கீயை இதுக்கு ரெஃபர் பண்ணுங்க. பட் ஆனா இதுக்கு எப்பொழுதும் இல்லைதான் ஆன்சரா இருக்கும். 86வது கேள்வி. இதெல்லாம் ஆக்டர்ஸ், டான்சர்ஸ், சிங்கர்ஸ். இதுல எந்த ரீஜியன் வந்து டான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது? அவங்க சிங்கரா இருக்கக்கூடாது, ஆக்டரா இருக்கக்கூடாது. சிங்கரா இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்க இதை அடிச்சு விட்டுறணும். ஆக்டரா இருக்கக்கூடாதுன்னா நீங்க இதை அடிச்சு விட்டுறணும். அடிச்சு விட்டா உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கு 6 மட்டும்தான். ஸோ 86க்கு நமக்கு சி ஆன்சர் கைஸ். அடுத்து 87 ABCDEFGHGன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கு. நான் தமிழ்ல பாக்குறேனே. ABCDEF மற்றும் G என்பது 4 பெரியவர்கள் மற்றும் 3 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்கள். அப்ப எனக்கு பெரியவங்க எவ்வளோன்னு தெரியாது, சின்னவங்க எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்ப நான் அடல்ட் போட்டுக்கிறேன். அடல்ட் போட்டு எனக்கு இதுல 4 இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு சில்ட்ரனா, எனக்கு இதுல சில்ட்ரன் வந்து சில்ட்ரன் குழந்தைகளை கொண்ட 3 குழந்தைகள். அதாவது இங்க இங்க வந்து எனக்கு எத்தனை பேரு? இங்க வந்து எனக்கு 4 பேரு. இங்க வந்து எனக்கு 3 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு இதுல யார் யாரெல்லாம் இருக்க பாசிபிளா இருக்கு? ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி இவங்க எல்லாமே இருக்க பாசிபிளா இருக்கு. எனக்கு இதுலயே வந்து இதுல இருந்து எனக்கு ஒரு 3 பேர் இருக்க பாசிபிளா இருக்கா? ஓகே. நான் எதுக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்லயே போடுறேன். அவர்களில் இருவர் எஃப் அண்ட் ஜி பெண்கள். இந்த இடத்துல நீங்க இதை தமிழ்ல பாக்குறத விட இங்கிலீஷ்ல பாக்குறது தான் பெஸ்ட். ஏன்னா பெண்கள் அப்படின் போது இந்த இடத்துல வந்து வயதை குறிக்கிறது இல்லை. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், 2 பேரு த்ரீ சில்ட்ரன், 2 ஆஃப் ஊம் அப்படிங்கிற இடத்துல இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இது இந்த 3 சில்ட்ரன்ல 2 பேர் விமன் அப்படி 2 பேர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுது. தமிழ்ல அது கன்வே ஆகுதான்னு பாருங்களேன். குடும்பத்தில் அவர்கள் இருவர் எஃப் அண்ட் ஜி பெண்கள் அப்படின்னு தான் சொல்லுதே தவிர இந்த இடத்துல ப்ராப்பரான மீனிங் தமிழ்ல கன்வே ஆகல. டிரான்ஸ்லேஷன் எரர் தான். இந்த இடத்துல இங்க பாருங்க 3 சில்ட்ரன் 2 ஆஃப் ஊம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த 3 சில்ட்ரன்ல 2 பேர் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப எஃப் அண்ட் ஜி கண்டிப்பா நமக்கு என்னது? நமக்கு கேர்ள்ஸ். ஓகேவா? எஃப் அண்ட் ஜி கண்டிப்பா நமக்கு கேர்ள்ஸ். பேலன்ஸ் இருக்கிறதுல இதுல யாரோ ஒருத்தவங்க வந்து பாயா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க தான் சில்ட்ரன். ஸோ அப்ப எஃப் அண்ட் ஜி கண்டிப்பா அடல்ட்டா இருக்க முடியாதா? ஓகே. ஏ அண்ட் டி ஆர் பிரதர்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப ஏவும் பிரதரு, டியும் பிரதரு. நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏவும் டியும் பிரதரா இருக்கனால கண்டிப்பா அவங்க சில்ட்ரனா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் ஒரே ஒரு பாய் தான் வேணும். அப்ப கண்டிப்பா எனக்கு இங்க ஏ இருக்க வாய்ப்பு இல்லை, டி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு ஏ அடல்ட் தான், அதுவும் மேலு. டி அடல்ட் தான், அதுவும் மேலு. ஓகேவா? ஏவும் டி எனக்கு மேல். இதுல ஏ வந்து எனக்கு டாக்டரா. இந்த பாயிண்ட் இங்க எழுதிக்கோங்க. ஏ வந்து நமக்கு என்னது? ஏ வந்து நமக்கு டாக்டர். இ வந்து யாருன்னா ஒரு இன்ஜினியர் கைஸ். இ வந்து ஒரு இன்ஜினியரு. மேரி டு ஒன் ஆஃப் த பிரதர்ஸ். நல்லா பாருங்க. இ இஸ் அன் இன்ஜினியர் மேரி டு ஒன் ஆஃப் த பிரதர்ஸ். ஒன் ஆஃப் த பிரதர்ஸ கல்யாணம் பண்றாங்கும் போது இ வந்து நமக்கு ஃபீமேல். அப்ப நமக்கு என்ன கதை வரும்னா, ஒண்ணு இ வந்து ஏவ கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இல்லையா இ வந்து டிய கல்யாணம் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? அப்ப கல்யாணம் பண்ணியிருக்கலாங்கும் போது இவங்க என்னவா இருக்க முடியாது? சைல்டா இருக்க முடியாது. அப்ப ஈங்கிறவங்க நமக்கு யாரு? நமக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சு போச்சு. ஈங்கிறவங்க நமக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு 2 சில்ட்ரனா.
அப்ப இந்த கப்புலுக்கு நமக்கு 2 சில்ட்ரன் இருக்கும். இந்த கப்புலுக்கு நமக்கு 2 சில்ட்ரன் இருக்கும். கரெக்ட்டா? ஓகே. அடுத்து என்ன சொல்றான் அப்படின்னா, பி இஸ் மேரிட் டு டி. இங்க குடுத்துட்டான். பி இஸ் மேரிட் டு டி அப்படின்ட்டான். நமக்கே தெரியும் டி வந்து மேல்ன்னு தெரியும். அப்ப பி வந்து நமக்கு என்னது? நமக்கு ஃபீமேலு. அப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வராது? பி வராது. பி வந்து நமக்கு ஃபீமேலு. பி வந்து நமக்கு ஃபீமேலு. சி வந்து நமக்கு சில்ட்ரன்ல போயிரும். அப்ப சில்ட்ரன் நமக்கு இங்க வராது. இந்த சி வந்து நமக்கு பாய். நமக்கு ஓவராலா எல்லாம் கிடைச்சிருச்சு. ஸோ பியும் டியும் கப்புள்ஸா இருக்கும்போது, டி வந்து ஈயோட தொடர்புல இருக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? பியையும் டியையும் இங்க போட்டுக்கலாம். அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு. இவங்களுக்கு இப்படி இருக்கா? இவங்களுக்கு இப்படி இருக்கு. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஜி இஸ் தேர் சைல்டு. அப்ப பி யினுடைய சைல்டு வந்து நமக்கு என்னது? பி யினுடைய சைல்டு வந்து நமக்கு ஜியாம். ஜியாம். நமக்கு ஸ்டார்ட்டிங்லயே குடுத்திருப்பாங்க. ஜியும், எஃப்பும் வந்து நமக்கு என்னது? பெண்கள். ஓகேவா? அப்ப நமக்கு எஃப் நமக்கு இங்க வந்துரும். அப்ப நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது என்னது? சி மட்டும் தான். சி நமக்கு பாய். இப்ப கொஸ்டின் என்ன சொல்றான்னா, அப்படி என்றால் சி யாரு? சி வந்து ஜியோட தந்தையா? ஜியோட தந்தை யாரு? ஜியோட தந்தை டி தான். ஜியோட தந்தை டி தான். அப்ப நமக்கு இது வராது. எஃப்போட தந்தையா? எஃப்போட தந்தை யாரு? எஃப்போட தந்தை ஏ. அப்ப நமக்கு அது இங்க வராது. ஈயோட மகளா? ஈயோட மகள் யாரு? ஈயோட மகள் எஃப் தான். ஏ கிடையாது. ஈயோட மகள் ஏ கிடையாது. சி கிடையாது. ஓகேவா? அடுத்து ஏவோட மகன் யாரு? ஏவோட மகன் சி தான். அப்ப இதுதான் சரி. அப்ப இந்த கேள்விக்கு நமக்கு என்ன ஆன்சரு? இந்த கேள்விக்கு நமக்கு டி ஆன்சர். ஒரு சர்டைன் கோடுல இல்பிபிங்கிறது ரோசஸ் ஆர் ப்ளூ. நல்லா பாருங்களேன். இத நீங்க இந்த சின்ன ஷார்ட் ஃபார்ம் மட்டும் எடுத்துக்கோங்களேன். இல் பி பி எடுத்தாச்சா? அடுத்து இந்த சிக் ஹி எடுத்துக்கோங்க. சிக்கு ஹி. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நம்ம கனெக்ஷனே இல்ல. அடுத்து பி மிட் ஹி. இந்த இடத்துல பி போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மிட்டு, இந்த இடத்துல ஹி. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, ரோசஸ் ஆர் ப்ளூ, ரெட் சாரி ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் தான் கனெக்ஷன் இருக்கு. ரோசஸ் ஆர் ப்ளூ, ஃப்ளவர்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இந்த இடத்துல ஆரும் தான் இருக்கு. அப்ப பி யோடது நமக்கு ஆர். பி யோடது நமக்கு ஆர். ஆர் முடிஞ்சிடுச்சு. ஆர் முடிஞ்சிடுச்சு. வேற என்ன இருக்கு அப்படின்னா, செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா, ரெட் ஃப்ளவர்ஸ் வெஜிடபிள். அப்ப ஃப்ளவர்ஸ்ங்கிறது ஹி. அப்ப ஹி என்னது? ஹி வந்து நமக்கு ஃப்ளவர்ஸ். நம்ம பி கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு, ஹி கண்டுபிடிச்சாச்சு, ஹி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கே தெரியும் சிக்குல மட்டும் தான் நமக்கு ரெட் இருக்கு. அப்ப சிக்கும் ரெட்டும் நமக்கு என்ன? சேம். அப்ப 88க்கு நமக்கு என்ன ஆன்சரு? சிக்கு ஆன்சரு. ஓகேவா? அடுத்து 18, 30, 36. இது என்ன கேள்வி அப்படின்னா, 18 2ஆ போட்டா நமக்கு என்னது? 36. அதிலிருந்து 6 மைனஸ் பண்ணா ஒரே ஒரு நிமிஷம். அதிலிருந்து நமக்கு 6 மைனஸ் பண்ணா நமக்கு 30. அதே மாரி 36ல இருந்து நமக்கு 2 போட்டா நமக்கு 72. அதிலிருந்து 6 மைனஸ் பண்ணா நமக்கு 66. ஸோ 89வது கேள்விக்கு நமக்கு டி ஆன்சர் கைஸ். அதே மாரி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 இது குடுத்திருக்காங்கல்ல. இந்த கிவன் 3 வேர்ட்ஸ ரெப்ரசன்ட் பண்ற மாரி ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கான்னு பார்க்கலாமா? எர்த், மெர்க்குரி, சாட்டர்ன் இது எல்லாமே கோள்கள் தானே. இது வந்து மார்ஸா? கிடையாது. இது 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 இதே மாரி ஒரு கைண்ட். மூனா? இது எர்த்தோட சேட்டலைட். அப்ப இதுவும் கிடையாது. ஜூபிட்டரா? அதுவும் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் இந்த இதுல இருக்க மாரி. ஆனா பிளானட்ஸ் மட்டும் தான் இத பத்தி சொல்லும். தொடர்புடைய தன்மை குறிக்கும் சொல் இது மட்டும் தான். ஓகேவா? அடுத்து இந்த அட்ரஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 4 இது இருக்காம். அதுல 1 மட்டும் தான் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுமாம். சோ என்ன பண்ணணும் நீங்க, என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்பர்ஸ வச்சு பார்க்கும்போது, இதுல எல்லாமே சேமா தான் இருக்கு. ஓகேவா? நம்பர்ஸ வச்சு பார்க்கும்போது எல்லாமே சேமா தான் இருக்கு. ஆனா இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது 14, 33, 14, 14, 33, 14, 33 கொஸ்டின்ல 14, 33 தான் இருக்கு. 14, 33 இல்லாதனால நான் சிய தூக்கி விட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஸ்டேஷன் ரோட், அன்னனூர் எல்லாம் ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, டிகிரி பொறுத்தவரைக்கும் இங்க வெறும் எம்எஸ்சி மட்டும் தான் இருக்கு. சோ இது வராது. எம்எஸ்சி, எம்ஏ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயப்பிரகாஷ்ன்னு இருக்கு. இங்க ஜெயக்குமார்ன்னு இருக்கு. அப்ப நமக்கு இதுவும் வராது. சோ இந்த கேள்விக்கு நமக்கான பதில் டி தான். ஓகேவா?
அடுத்து இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஈஸி. நீங்க வந்து 0.08 ஏவாகவும் 0.02 பி ஆகவும் வச்சுக்கலாம். அப்படி வச்சீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்ப இது எப்படி போகும்னா ஏ பிளஸ் பி, இது ஏ மைனஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்ப ஏ மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். ஏ பிளஸ் பி பொறுத்த வரைக்கும் 0.08 0.02 ஈக்குவல் டு 0.1. அப்ப 92க்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் மைனஸ் இதை நீங்க அப்படி சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா 12 பிளஸ் 6 டிவைடட் பை 3 மைனஸ் 8 இன்டூ 2. ஸோ பிளஸுக்கு பதிலாக நமக்கு மைனஸ், டிவைடட் பைக்கு பதிலாக நமக்கு மல்டிப்ளிகேஷனு, மைனஸுக்கு பதிலாக நமக்கு பிளஸ், மல்டிப்ளிகேஷனுக்கு பதிலாக நமக்கு டிவைடட் பை 8 2 3 6 12. ஸோ இது அப்படியே நீங்க போட்டோம்னா நீங்க 6 3 சார் நமக்கு என்னது? நமக்கு 18. அதே மாதிரி இது ஒரு 4. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? இதுல இருந்து ஒரு -6 + 4 ஈக்குவல் டு -2. ஸோ 93க்கு நமக்கு ஏ ஆன்சர். இதெல்லாம் நம்ம டெஸ்ட்ல கவர் ஆச்சு கைஸ். ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்படியே வந்துச்சு. ஒரு டவுன்ல 60% ஒரு ஊரில் 60% பேர் தொலைக்காட்சியில் செய்தியை பார்க்கிறார்கள். 40% பேர் செய்தித்தாள்களை படிக்கிறார்கள். 30% பேர் செய்தித்தாள்களையும் படிக்கிறார்கள். தொலைக்காட்சிகளில் செய்தியை பார்க்கிறார்கள். இது மாதிரிலாம் இருக்கா? ஸோ இது கன்ஃபியூஸ் ஆகுது. நான் இங்கிலீஷ்ல பார்த்துக்கிறேன். ஒரு டவுன் கைஸ், ஒரு டவுன் இருக்கு. இப்ப நல்லா பாருங்களேன். இதை வந்து நான் வந்து டெலிவிஷன்ல பார்க்குறவங்களாகவும், இதை வந்து நான் நியூஸ் பேப்பர்ல பார்க்குறவங்களாகவும் வச்சுக்கிறேனே. அப்ப எனக்கு இந்த டவுன்ல 60% எனக்கு டெலிவிஷன்ல பார்க்குறாங்க. 40% எனக்கு நியூஸ் பேப்பர்ல பார்க்குறாங்களா? ஓகே. இப்ப எனக்கு 30% இதுல 2த்தையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இதுல 2மே பார்க்காதவங்க வேணும்னா என்ன பண்ணணும்? அப்ப இத நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். அப்ப டெலிவிஷனை மட்டும் பார்க்குறவங்க எத்தனை பேரு? 60ல இந்த 30 கழிச்சிட்டீங்கன்னா பேலன்ஸ் 30 இருக்குமா? அப்ப நியூஸ் பேப்பர் மட்டும் பார்க்குறவங்க 40ல 30 போச்சுன்னா நமக்கு 10 இருக்குமா? ஸோ டோட்டலா நமக்கு இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறவங்க எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க? 70% இருக்காங்க. அப்ப 100ல 70 போச்சுன்னா நமக்கு எவ்வளோ? நமக்கு 30% நமக்கு எதுவுமே தெரியாம இருக்காங்க. ஸோ 94க்கு நமக்கு ஏ ஆன்சர் கைஸ். ஓகேவா? அடுத்து 95 கேள்வி. 95 இதுல என்னன்னா 450 கொஸ்டின் இருக்கு. 450 கேண்டிடேட் இருக்காங்க. இதுக்கு பேஜ் இருக்கா இல்லையா? ஓகே, இதுக்கு பேஜ் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே, பேஜ் ரெடி பண்ணியாச்சு. என்னன்னா அதாவது 450 கேண்டிடேட்ஸ் இருக்காங்களாம். ஓகேவா? அவங்க எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. அதுல தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி எக்ஸாமினேஷன் எழுதுறாங்க. நல்லா பாருங்க. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் எவ்வளவு தெரியுமா? எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனவங்களோட கவுண்ட் வெறும் 167 தான். எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் எவ்வளோ? 60 தான். தெலுங்குல மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 175. இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 199. ஹிந்தியில மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 191. தெலுங்குல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 62. இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 48. ஹிந்தியில மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 52. நல்லா பாருங்க. கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹவு மெனி ஃபெயில்டு இன் ஒன் சப்ஜெக்ட் ஒன்லி? ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியை நான் இந்த பேஜில் போடுறேன். 95வது கேள்வி. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில்ட் இன் எக்ஸாக்ட்லி ஒன் சப்ஜெக்ட். அதான கொஸ்டின். number of candidates who failed in exactly one subject வந்து எதுக்கு தெரியுமா சாமோ? candidate who passed in exactly 2 subject. அப்ப 2 சப்ஜெக்ட்ல அவங்க பாஸ் ஆயிருந்தாங்க. 2 சப்ஜெக்ட்ல மட்டும் தான் பாஸ் ஆயிருக்கணும். அதுதான் எக்ஸாக்ட்டா ஒருத்தன் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனதுக்கு சமம். கரெக்ட்டா? ஓகே, கரெக்ட் தான். இப்ப நமக்கு நீங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த டிஃபரண்ட் டேட்டாஸ் நான் எடுத்து எழுதல. உங்க டைம் கன்சியூம் ஆகறனால. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 167, ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 60, தெலுங்குல மட்டும் பாஸ் ஆன ஃபெயில் ஆனவங்க 175, இங்கிலீஷ்ல மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 199,
ஹிந்தியில மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் 191, தெலுங்குல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 62, இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 48, ஹிந்தியில மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 52. ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க, பாஸ்டு இன் ஆல் எவ்வளோ அப்படின்னா 167. அதே மாதிரி ஃபெயில்டு இன் ஆல் எவ்வளோ அப்படின்னா நமக்கு 60. ஓகேவா? இப்ப ஃபெயிலியர்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா? ஃபெயிலியர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா தெலுங்குல எவ்வளோ அப்படின்னா 175 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. இங்கிலீஷ்ல எவ்வளோ அப்படின்னா 199 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதாவது டிஎஃப்னு போட்டுக்கலாம், இஎஃப்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஹிந்தியில ஹெச்எஃப் வந்து நமக்கு எவ்வளோன்னா 191. அதே பாஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி பாஸ். அப்ப தெலுங்குல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 62. அதே மாதிரி இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 48. அதே மாதிரி ஹிந்தியில மட்டும் பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 52. ஓகேவா? இப்ப எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், எக்ஸாக்டா 1ல ஃபெயில் ஆயிருக்கணும், அதாவது 2ல பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இவன் தெலுங்குலையும் பாஸு, இவன் என்னது தெலுங்குலையும் பாஸு, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பாஸ். இவன் தெலுங்குலையும் பாஸு, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் பாஸ். கரெக்டா? ஒய் எடுத்துக்கிட்டோம்னா இவன் எனக்கு தெலுங்குலையும் பாஸா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு இங்கிலீஷ்லயும் பாஸா இருக்கணும். எனக்கு வந்து ஹிந்திலையும் பாஸ் ஆயிருக்கணும். அந்த அந்த கதை. இசட் எடுத்துக்கும் போது எனக்கு இவன் இங்கிலீஷ்லயும் பாஸ் ஆயிருக்கணும், ஹிந்திலையும் பாஸ் ஆயிருக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா தெலுங்கோட டோட்டல் எடுக்கிறேன். தெலுங்கோடதை எடுக்கிறேன். தெலுங்கோடதை எடுக்கும்போது டோட்டலா எவ்வளவு பாஸ் ஆயிருக்காங்க? பாஸ்டு தெலுங்கு. எத்தனை பேர் தெலுங்குல பாஸ் பண்ணியிருக்காங்க? பாஸ்டு தெலுங்கு அப்படின்னா டோட்டலா எனக்கு 450 பேர். அதுல எனக்கு தெலுங்குல மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் எவ்வளோ? தெலுங்குல மட்டும் ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட் எனக்கு 175. அப்ப எனக்கு தெலுங்குல பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 275. ஓகேவா? தெலுங்குல பாஸ் ஆனவங்களுடைய கவுண்ட் 275. நல்லா பாருங்க, எனக்கு 62 பேரு தெலுங்குல மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? தெலுங்குல மட்டும் பாஸ் பண்ணியிருக்கிறது 62 பேர். அப்ப எக்ஸ், அதாவது தெலுங்குலையும் இங்கிலீஷ்லயும் எனக்கு பாஸ் பண்ணியிருக்கணும். தெலுங்குலையும் இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்ப எனக்கு நான் இங்க என்ன போடுறேன்? நான் எக்ஸ் போடுறேன். ஒய்யை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவன் தெலுங்குலையும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஹிந்திலையும் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்ப நான் ஒய் போடுறேன். அது இல்லாம நான் வேற என்ன போடணும் அப்படின்னா 167 போடணும். ஏன்னா இந்த 167ங்கிறது எல்லாருமே பாஸ் ஆயிருக்கிறதா. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த 167 இங்க போடுறேன். இந்த கொஸ்டினை எக்ஸாம்ல சால்வ் பண்ணியிருக்க முடியாது, இருந்தாலும் இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அப்ப இதை நீங்க போட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 46ன்னு கிடைக்கும். இது தெலுங்கு மட்டும் பார்க்கிறது. இதே மாதிரி நீங்க இங்கிலீஷுக்கும் பார்க்கணும். இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டு இங்கிலீஷ் கேண்டிடேட் எவ்வளோ அப்படின்னா அதே மாதிரிதான் டோட்டல் கேண்டிடேட்ஸ்ல இருந்து இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்களுடைய கவுண்ட்டை மட்டும் நீங்க கழிச்சு விட்டா போதும். கழிச்சு விட்டா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 251. அதாவது 48 பேர் வந்து இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணியிருக்கானுங்க, இங்கிலீஷ்ல மட்டும் பாஸ் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி எக்ஸ், இவன் இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணியிருக்கணும், தெலுங்குலயும் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இசட், இவன் இங்கிலீஷ்லயும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஹிந்திலையும் பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாம 167. இது என்னது? மூணுத்துலயும் பாஸ் பண்ணதுக்கு சமம். ஸோ இது நமக்கு 251 வரும். ஸோ அப்ப எக்ஸ் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் நமக்கு என்னது? நமக்கு 36. இதே மாதிரி நீங்க எதுக்கு போடணும்? ஹிந்திக்கு போடணும். ஹிந்திக்கு போட்டீங்கன்னா நீங்க பாஸ்டு ஹிந்தி எடுக்கணும். பாஸ்டு ஹிந்தி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 450ங்கிறது டோட்டல். அதுல ஹிந்தியில மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேரு? 191 பேரு. 191 பேர் ஃபெயில் ஆனதுனால நமக்கு இது என்ன வரும்? 259. அப்ப ஹிந்தி மட்டும் பாஸ் ஆனவங்க 52 பேரு. ஒய்ங்கிறது என்னது? நமக்கு தெலுங்கும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஹிந்தியும் பாஸ் பண்ணியிருக்கணும். இசட்டுங்கிறது என்னது? இங்கிலீஷும் பாஸ் பண்ணியிருக்கணும், ஹிந்தியும் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அது இல்லாம இந்த 167ங்கிறது என்னது? பாஸ்டு இன் ஆல். அப்ப இது நமக்கு 259 மாறும். ஸோ அப்ப ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் நமக்கு 40. ஓகேவா? அப்ப இது எனக்கு செகண்ட் கண்டிஷனு, இது எனக்கு தேர்ட் கண்டிஷன். நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் செகண்ட் கண்டிஷனையும் நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனையும் நான் செகண்ட் கண்டிஷனையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் ஒய், அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் இசட்
ஈக்குவல் டு 46 + 36. இது எனக்கு என்ன ஆகும்னா 2x + y + z ஈக்குவல் டு 46 + 36 எனக்கு 82 மாறும். நல்லா பாருங்க, y + zங்கிறது என்னது? எனக்கு இந்த தேர்ட் கண்டிஷன். அப்போ y + z ஈக்குவல் டு 40 தானே. அப்ப நான் என்ன பண்றேன், 2x + 40 ஈக்குவல் டு 82. அப்ப எனக்கு 2x ஈக்குவல் டு எனக்கு என்னது? எனக்கு வந்து 42. அப்ப எனக்கு x ஈக்குவல் டு 21. இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எக்ஸை வச்சு நீங்க சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு y ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். இதை வச்சு சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு z இஸ் ஈக்குவல் டு 15ன்னு தெரியும். அப்ப எனக்கு எக்ஸாக்டா 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க வேணும்னா நான் x பிளஸ் ஒய் பிளஸ் z மட்டும் போட்டா போதுமா? அப்ப 21, 25, 15, இது ஒரு 1, இங்க 1, இது 61. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 61 கைஸ். ஓகேவா? ஸோ 95க்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு 61 ஆன்சர். இது ஈஸி தான் கைஸ். என்ன இ வந்து நமக்கு என்னது 5, ஜி வந்து நமக்கு 7, அதனால நமக்கு 35. ஐ வந்து நமக்கு 9, கே வந்து நமக்கு 11, அதனால நமக்கு 99. இங்க அதே மாதிரி கியூ வந்து நமக்கு 17, எஸ் வந்து நமக்கு 19, அதனால நமக்கு 323. அதே மாதிரி யூ வந்து நமக்கு 21, டபிள்யூ வந்து நமக்கு 23, அதனால நமக்கு 483. அப்ப 5 + 4 வந்து நமக்கு 9. அதே மாதிரி 9 + 4 வந்து நமக்கு என்னவா இருந்திருக்கணும்? 13 இருந்திருக்கணும். ஸோ அப்ப 13ஐயும் 13க்கு அடுத்து 13ஐயும் நமக்கு வேற என்னது தெரியாம மல்டிப்ளை பண்ணிருக்கணும். 13ஐயும் 13 கூட 15ஐயும் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். ஓகேவா? ஏன் 15 அப்படின்னா இங்க நல்லா பாருங்களேன், இங்க எல்லாமே நமக்கு 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால 13 + 15 இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 13 + 15 இஸ் ஈக்குவல் நமக்கு 195. 195 நமக்கு 2 இடத்துல இருக்கு. அண்ட் 13ஓட இது வந்து நமக்கு m, ஓவோடது நமக்கு 15. அப்ப நமக்கு 133 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு சி ஆன்சர் கைஸ். 133 நமக்கு என்ன ஆன்சர்? நமக்கு சி ஆன்சர். இது ஈஸி தான் கைஸ். இதை பொறுத்த வரைக்கும் பி வந்து நமக்கு 16, டி வந்து நமக்கு 20, வி வந்து நமக்கு 22, எக்ஸ் வந்து நமக்கு என்னது 24. அடுத்து அங்கிருந்து வந்தா ஏ வந்து நமக்கு 1, இ வந்து நமக்கு 5, ஜி வந்து நமக்கு 7, ஐ வந்து நமக்கு 9. அதுல இருந்து வந்தா எல் வந்து நமக்கு 12, பி வந்து நமக்கு 16, ஆர் வந்து நமக்கு 18, டி வந்து நமக்கு 20. அப்ப இங்கிட்ட அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நல்லா பாருங்க, இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது? +4 ஆகுது. இதுல இருந்து +2 ஆகுது. இதுல இருந்து +2 ஆகுது. இதுல இருந்து அகைன் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 25, 20 இதுல இருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா +3 ஆகுது கைஸ். ஓகேவா? எப்படி +3 அப்படின்னா 25, 26, அடுத்து 1 +3 ஆகுது. அதே மாதிரி இங்க இருந்து இங்க போனீங்கன்னா +4, இங்க இருந்து இங்க போனீங்கன்னா +2, இங்க இருந்து இங்க போனீங்கன்னா +2, இங்க இருந்து இங்க போனீங்கன்னா +3. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போக +3 மாறுது. அப்ப 20 + 3 23. 23 நமக்கு என்ன அர்த்தம்? நமக்கு W வரணும்னு அர்த்தம். ஸோ 23க்கு அடுத்து எனக்கு 2 பிளஸ் பண்ணா எனக்கு 23க்கு அடுத்து எனக்கு என்னது 23 23க்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து 23க்கு அடுத்து 4 23க்கு அடுத்து 4 பிளஸ் பண்ணணும். 4 பிளஸ் பண்ணா எனக்கு என்ன வரும்? எனக்கு 1 வரும். ஏன்னா 24, 25, 26 அதுக்கப்புறம் 1. அப்ப எனக்கு இங்க என்ன வரும்? எனக்கு ஏ வரும். அடுத்து ஏ 1 தானே. அப்ப அதோட 1ஓட 2 பிளஸ் பண்ணணும். பிளஸ் பண்ணா உங்களுக்கு 3 வரும். ஸோ 3 வந்து நமக்கு சி. சி பிளஸ் 2 நமக்கு 5. அப்ப நமக்கு இ. அப்ப நமக்கு 334 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு ஏ ஆன்சர் கைஸ். ஓகேவா? இது ஈஸி. என்னன்னா இந்த 1 டாட்டுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ பேசிக்கா 1 டாட்டுக்கு ஆப்போசிட் என்னென்னலாம் இருக்கும்? 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். அப்ப அட்ஜசன்ட் சைடு கண்டிப்பா ஆப்போசிட்டா வர முடியாது. அப்ப 2யும் 3யும் நீங்க அடிச்சு விட்டுறலாம். 2வையும் 3ஐயும் அடிச்சு விட்டுறலாம். அதே மாதிரி இந்த 1க்கு அட்ஜசன்ட் நமக்கு 5 இருக்கு. 5ஐயும் அடிச்சு விட்டுறலாம். 1 4ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, 6ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? 4ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு, சீட்ல 6ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 2 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. ஓகேவா? அப்ப ஆப்வியஸாவே 3யோட ஆப்போசிட் நமக்கு 5 வரும். ஓகேவா? அதே மாதிரி நீ இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 5 2 5 2 நீங்க இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்போ 1க்கு ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1க்கு ஆப்போசிட் நமக்கு 6 இருக்கும் கைஸ். 1க்கு ஆப்போசிட் நமக்கு 6 இருக்கும். ஓகேவா? இந்த 5 5 போயிடும், இந்த 2 2 போயிடும், 5 5 2 2 போச்சுன்னா ஆப்வியஸாவே வந்து நமக்கு 1க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கா? ஒரே நிமிஷம் கைஸ், அப்படி பார்க்கலாமா? இல்ல இந்த 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஆமா, ஆமா. அப்ப 1க்கு ஆப்போசிட் நமக்கு 6 தான். ஸோ 135க்கு நமக்கு டி ஆன்சர் கைஸ்.
ஓகே கைஸ். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இது பாருங்களேன். இதுல எந்த ஆப்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்கா இங்க பாருங்களேன். ப்ராபபிலிட்டி எப்பயுமே 1க்குள்ள தான் இருக்கணும். 1 தாண்டி போகவே கூடாது. இங்க என்ன சொல்லியிருக்கான்னா, எனக்கு ப்ராபபிலிட்டி 1க்கு மேலங்கிறான். தப்பு. கண்டிப்பா தப்பு. இது ஏன் அப்படின்னு நான் சொல்லி புரிய வைக்கிறேனே. இப்ப ஒரு காயின் இருக்கு. ஓகேவா? 1 காயின் இருக்கு. இதுல எனக்கு ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டைல் இருக்கும். ஓகேவா? எனக்கு ஒரு காயின நான் ஒரு டைம் சுழட்டுறேன். ஒரு காயின நான் ஒரு டைம் சுழட்டுறேன். அப்ப எனக்கு கண்டிப்பா ஹெட் வரணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னா 1/2. எனக்கு கண்டிப்பா டெயில் வரணும் அப்படின்னா, எனக்கு அதோட ப்ராபபிலிட்டி 1/2 தான். ஸோ பேசிக்கா பாருங்களேன். எனக்கு வந்து அதுல எனக்கு உ உ உங்களுக்கு பேசிக்கா பார்த்தீங்கன்னா 1/2 1/2 தான் கிடைக்கும். அதாவது என்னன்னா 0.5 தான். 0.5 தான். இதான் பேசிக்கான கதை. அப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு அது எப்படி இருக்கும்னா 0ல இருந்து 1 வரும். 0ல இருந்து எனக்கு 1 வரும். ஸோ கொஸ்டின பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த இடத்துல ஹெட்டும் வரக்கூடாது, டெயிலும் வரக்கூடாதுன்னா எனக்கு அது 0. ஹெட்டும், டெயிலும் ஏதோ ஒண்ணு வரனால எனக்கு 1. அப்ப இடைப்பட்ட கேப்க்குள்ள தான் வரும். ஸோ அப்ப பி எனக்கு கரெக்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 ஈவென்ட் வந்து எனக்கு 0 தான். அதாவது என்னன்னா, ஒரு பகடையில எனக்கு 1ல இருந்து 6 வரைக்கும் தான் இருக்கும். எனக்கு அதுல போய் 8 வரணும் அப்படின்னா, வராதுல்ல. அதத்தான் சொல்றான். ஓகேவா? இத பொறுத்தவரைக்கும் என்னன்னா, எனக்கு இப்ப ஒரு காயின்ல ஒரு ஹெட் தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு 1/2. ஒரு ஹெட் வராம போறதுக்கு என்னது? அதுவும் எனக்கு 1/2 தானே. அப்ப இது 2த்தையும் சேர்க்கும்போது எனக்கு என்ன வரும்? எனக்கு 1 வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 136க்கு நமக்கு ஏ. ஏன்னா, எனக்கு ப்ராபபிலிட்டி வந்து 1 தாண்டி போக்கூடாது. ஓகேவா? அடுத்து ஒரு பாய் வந்து ஒரு பாய பார்த்து வீணா சொல்றா, "ஹி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் மதர்ஸ் ஒன்லி சைல்ட்." அதாவது எங்க பாட்டியினுடைய ஒரே சைல்ட் தான். அப்ப வீணாவுனுடைய பாட்டியினுடைய பாட்டியினுடைய ஒரே சைல்டு, ஒரே பாய், ஒரே கேர்ள் இல்ல. ஒரே சைல்டு தான். அப்ப அது பாயா கேர்ளான்னு தெரியாது. அவங்களுடைய பையனா. யாரு? அந்த பாய். அப்ப பாய் வீணாக்கு யாரு? பிரதர் தான். சோ அப்ப ஹவ் இஸ் ரிலேட்டட் டூ வீணா? வீணாக்கு யாரு? பிரதர் தான். சோ 137க்கு நமக்கு பி ஆன்சர். இத பொறுத்தவரைக்கும் ஈஸி கேஸ். வயலட், ஏபிசி, பிக்யூஆர் கிளியர் இது மாதிரிலாம் இருக்கா? சோ நல்லா பாருங்களேன். இப்ப வயலட் இருக்கா? வயலட், ஏபிசி, பிக்யூஆர் இருக்கா? இந்த இடத்துல விஐஓஎல்இடி. அடுத்து கிளியரை பொறுத்த வரைக்கும் சிஎல்இஏஆர். அடுத்து வவ்வலை பொறுத்த வரைக்கும் விஓடபிள்யூஇஎல். கைஸ் நல்லா பாருங்க. இந்த இடத்துல விஐஓ இருக்கா? அதே மாதிரி நீங்க இதையும் பிரிக்கலாம். எதை? இந்த இடத்துல இருக்கிறதையும் பிரிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது நீங்க பிரிச்சீங்கன்னா ஒரே நிமிஷம் கைஸ். இந்த இருக்கிற இடத்துல நீங்க பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாவே இந்த இடத்துல இருக்கா? இதை நீங்க ஏபிசி இருக்கா? இங்க பாருங்க. ஏ பி சி பி கியூ ஆர். இங்க என்ன இருக்கு? இங்க டி இருக்கா? டீயை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. டீயை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. யூ இருக்கா? யூவை தனியா எடுத்து எழுதிக்கோங்க. எஸ் இருக்கா? எஸ் தனியா எடுத்து எழுதிக்கோங்க. ஆனா கியூ இருக்கு, பி இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா பி இருக்கு. பி இங்க இருக்கு. சி இங்க போட்டுக்கலாம். கியூ இங்க போட்டுக்கலாம். டி எங்க போடலாம்? டி இங்க தான் போடணும். ஆர் இங்க தான் போடணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே வராம ஒருத்தர் இருக்கான். அவன் தான் டி. அதே மாதிரி கீழே தனியா இருப்பான் ஒருத்தன். அவன் தான் டபிள்யூ. ஸோ அப்ப இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க டி இல்லாத எதுவுமே எனக்கு ஆன்சர் இருக்க முடியாது. ஏன்னா ரைட்ல எனக்கு டபிள்யூ இருக்கு. ஸோ டி இல்லாததுனால நான் என்ன பண்றேன்? இதை அடிச்சு விடுறேன். டி இல்லாதனால நான் இதை அடிச்சு விடுறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்களேன். அடுத்து வந்து ஈஸி. எல்லாமே ஈஸி. ஓகேவா? ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனா இருக்கிறது எனக்கு பிக்யூ தான். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் காமனா இருக்கிறது எனக்கு எல்இ தான். ஸோ அப்ப இங்க வந்து எனக்கு எல்இ பிக்யூ இருக்கா? ஓகே. இப்போ எனக்கு நான் ரைட் எடுத்துக்கிறேன். எனக்கு டபிள்யூ முடிஞ்சிருச்சு. ஆர்ஐ டிஇயா. எனக்கு ஆர் எங்க இருக்கு அப்படின்னா எனக்கு செகண்ட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பா எனக்கு இங்க தான் இருக்கு. ஏன் நான் இந்த 3 சொல்றேன் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னா இந்த மூணு தான் நான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ஆர் வந்து தனியா இருக்கு. வேற எதோட ஜாயிண்ட் ஆகல. அப்ப ஆருக்கு பதிலா நான் என்ன போடலாம்? டி போடலாம், யூ போடலாம், எஸ் போடலாம். ஓகேவா? நான் ஐக்கு பதிலா என்ன போடலாம் அப்படின்னா ஐ எனக்கு எங்க இருக்குன்னு பாருங்க. ஐ எனக்கு இங்க இருக்கு. ஐயும் டீக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. அப்ப ஐக்கு டீக்கு சம்பந்தம் இல்லாத நமக்கு என்னது? நமக்கு ஏபி மட்டும்தான். அப்ப எனக்கு ஒண்ணு ஏ வரலாம், பி வரலாம். எனக்கு ஒண்ணு ஏ வரலாம், பி வரலாம்.
ஈயும் அதே மாதிரி தான் கைஸ். ஈயும் 3 காமனா இருக்கிறது எது அப்படின்னா ஒண்ணு இந்த PQ தான். அப்ப நான் இங்க PQ போட்டுக்கலாம். எனக்கு இந்த இடத்துல பி ஆப்ஷன் வராது. காரணம் என்னன்னா இங்க ஆர் இருக்கு. ஆர பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனா இருக்கிறது என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் காமனா இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டும் காமனா இருக்கிறது என்னன்னா எனக்கு விஓ இல்ல ஓஓ தான். அப்ப எனக்கு விஓ இல்ல ஓஓ இருந்தா எனக்கு என்ன வரும்? எனக்கு வந்து ஆர் வர ஆர் ஆரோ இல்ல சிஓ இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த இடத்துல ஆர் இருக்கு. இந்த விஓ டபிள்யூ விஓ ஓ வந்து எனக்கு ரைட்ல இல்ல. அதனால நான் இந்த ஆப்ஷன் அடிச்சு விடுறேன். ஸோ 138க்கு கொஞ்சம் ஏ ஆப்ஷன். இது கொஞ்சம் ட்ரிக்கியானது தான். டைம் கன்சியூமிங்காவும் இருக்கு. இதுல எந்த பேர் வந்து வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 17 11ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 187 வரும். 15 11ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 165 வரும். ஆனா 14 11ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 154 வரும். விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 134. ஸோ 139 நமக்கு சி. 12 11ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 132 வரும். ஓகேவா? ஸோ 140ல என்ன என்ன டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இது 15ஓட ஸ்கொயரு. ஆனா இது 5ஓட கியூபு, இது 6ஓட கியூபு, இது வந்து 4ஓட கியூபு. இதுல இது மட்டும் தான் ஸ்கொயர் நம்பர். அதனால 140க்கு ஏ. ஓடோமீட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு. இது ஒரு ஒரு வெஹிக்கிளுடைய ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு நாட் கரண்ட். அப்ப நமக்கு இது தப்பு. பாரோமீட்டர் பிரஷர் தான். சீஸ்மோகிராஃப் எர்த்குவாக் தான். தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர் தான். ஓகேவா? அடுத்து மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆகும்? இது இது இப்படி வரும். ஓகேவா? இந்த 2 அம்புக்குறி எனக்கு இப்படி போகும். அப்ப எனக்கு இங்க இருக்கிறது எனக்கு எனக்கு எங்க இருக்கு? எனக்கு இதுல பி மட்டும் தான் இருக்கு. ஸோ 142க்கு எனக்கு பி ஆன்சர். ஓகேவா? இதுல எனக்கு 4 நபர்களின் மொத்த வயது 86 வருடமா. நல்லா கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இது வந்து ஆவரேஜ் ஏஜ் கிடையாது. 4 பேருனுடைய மொத்த வயசு 86. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்கோம். ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகேவா? அப்ப ஒருத்தருக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 4 வருஷம். 4 பேருக்கு 4 வருஷம்னா அப்ப 16. அப்ப 86ல இருந்து நீங்க 16 கழிக்கணும். எவ்வளவு அப்படின்னா 70. ஸோ 70 4 பேத்துக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 17 ஆவரேஜ் ஏஜ் கிடைக்கும். ஸோ 143 நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு டி ஆன்சர். ஓகேவா? இதுவும் அதே தான். ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லுக்கு பதிலா நீங்க என்ன போடலாம்? எல்லுக்கு பதிலா மல்டிப்ளிகேஷனுக்கு போடலாம். எம்முக்கு பதிலா நீங்க பிளஸ் போடலாம். பிக்கு பதிலா நீங்க டிவைடட் பை போடலாம். எண்ணுக்கு பதிலா நீங்க மைனஸ் போடலாம். ஸோ 15 10 33 11 8 இருக்கா? அப்ப என்ன ஆகும்னா இது 150 பிளஸ் 3 மைனஸ் 8. ஸோ அப்ப இது வந்து எனக்கு -5 ஆகும். அப்ப எனக்கு இது 145. ஸோ 144க்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு சி ஆன்சரு. இது ஈஸி தான் கைஸ். ஏன்னா 15ல இருந்து 10 போச்சுன்னா நமக்கு 5. அதோட ஸ்கொயர் 25. அதே மாதிரி 4ல இருந்து 3 போச்சுன்னா அதோட ரிமைனிங் 1. அதோட ஸ்கொயர் 1. அப்ப நமக்கு 26. அதே மாதிரி 10 - 8 வந்து நமக்கு 2. அதோட ஸ்கொயர் நமக்கு 4. அதே மாதிரி 6 - 4னுடைய ரிமைனிங் நமக்கு 2. அதோட ஸ்கொயர் நமக்கு 4. ஸோ நமக்கு 8. அதே மாதிரி போட்டோம்னா 12ல இருந்து 5 போச்சுன்னா நமக்கு 7. அதோட ஸ்கொயர் நமக்கு 49. 7ல இருந்து 3 போச்சுன்னா அதோட ரிமைனிங் நமக்கு 4. அதோட ஸ்கொயர் நமக்கு 16. அப்ப நமக்கு 15 இங்க வந்து 5 6 65. ஸோ 145க்கு நமக்கு என்ன ஆன்சரு? நமக்கு பி ஆன்சரு. இப்ப 5 கான்சோனன்ட் இருக்கு, 5 வவல் இருக்கான். அதுல இருந்து எத்தனை ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 2 கான்சோனன்ட் 3 வவல்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, ஸோ இங்க பாருங்க 5 கான்சோனன்ட் இருக்கு. அதுல இருந்து நான் 2 கான்சோனன்ட் தான் எடுக்கணும். அதே மாதிரி 5 வவல் இருக்கு. அதுல இருந்து நான் வந்து எத்தனை வவல் எடுக்கணும்? 3 வவல் தான் எடுக்கணும். அதே மாதிரி இங்க என்னன்னா இங்க வந்து எனக்கு 5 ஃபேக்டோரியல போடணும். ஏன்னா எனக்கு இதுல இருந்து எனக்கு 5 டிஃபரன்ஸான ஒரு விஷயம் கிடைக்கும். அத நான் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. ஸோ 5C2 எடுத்துட்டீங்கன்னா 5 × 4 2 × 1 இன்டூ 5 × 3 × 2 இன்டூ 3 சாரி 5 × 4 × 3 இன்டூ 3 × 2 × 1 இன்டூ 5 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து நமக்கு எவ்வளவு அப்படின்னா 5 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ வந்து ஒரே நிமிஷம் கைஸ். 5 ஃபேக்டோரியலுடைய வேல்யூ வந்து நமக்கு 120. ஓகேவா? 120. இந்த இடத்துல எனக்கு இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகி இது ஒரு டைம் இது 2 டைமு. எனக்கு இது ஒரு டைம் இது 2 டைமு. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்னா 10 × 10 × 120 = 12,000. ஸோ 146க்கு நமக்கு சி ஆன்சர். இந்த 100 C 98 100 C 0 இது வந்து எனக்கு ஈஸி. இது எனக்கு 1ன்னு தெரியும்.
இந்த 198 தான் எனக்கு என்ன ஆகும் 100 இன்டூ 99 டிவைடட் பை 100 மைனஸ் 98 நமக்கு 2 தானே. ஸோ நமக்கு 2 இன்டூ 1 மாறும். அப்போ இது ஒரு டைமு, இது வந்து 50 டைமு. ஸோ அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இது 4950 மாறும். -1 போச்சுன்னா எனக்கு 4949 49 147க்கு நமக்கு டி ஆன்சர். ஓகேவா. அடுத்து 7 மணிக்காம் ராஜு வந்து என்ன பண்றான், அவன் ஃப்ரெண்டோட வந்து சூரியனை நோக்கி போறான். சூரியனுக்கு his friend back towards the sun. His friend Raju started walking with his friend back towards the sun. அப்ப பேக் டுவர்ட்ஸ் த சன் இங்க பாருங்க, எதிர் திசையில் நடந்து சென்றான். சூரியனுக்கு எதிர் திசையில் நடந்து சென்றான் காலையில. இதை நான் கொஸ்டின் போடும்போது தப்பா போட்டிருக்கேன், இப்ப பார்க்கும்போது தான் புரியுது. அப்ப என்ன ஆகுனா நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. அப்ப சூரியன் இங்க இருக்கும் 7 மணிக்கு. அப்ப அதுக்கு எதிர் திசையில் நடந்து சென்றான். எதிர் திசையில் நடந்து சென்றான். ஓகேவா. அப்ப இந்த சைடு போறான். ஓகேவா. எதிர் திசையில் நடந்து சென்றான். பிறகு இடப்பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடந்தான். பிறகு வலப்பக்கம் திரும்பி நேராக நடந்தான். மீண்டும் இடப்பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தான். இப்போது எந்த திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா அவன் சவுத் திசையை நோக்கி நடந்து கொண்டு இருக்கான். ஆனா நான் போட்ட ஆன்சர் எனக்கு நார்த் வந்துச்சு. ஏன்னா இங்க பாருங்களேன், வித் பேக் டுவர்ட்ஸ் த சன் அப்படிங்கிற பேக் டுவர்ட்ஸ் சன், பேக் தான் சன்னை நோக்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு சவுத் தான் ஆன்சர் 187க்கு. அதே மாதிரி ஜெயஸ்ரீ வந்து என்ன பண்றாங்கன்னா நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி கேரம் போர்டு விளையாடுறாங்க. அப்ப நார்மலா சீட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஆப்போசிட் தான் உட்காந்து விளையாடுவாங்க. அப்ப ஹேமலதா எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ இதுதான் கேரம் போர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்கதான் ஜெயஸ்ரீ இருக்காங்க. ஸோ ஜெயஸ்ரீனுடைய டைரக்ஷன் வந்து நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா, நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கான். அப்ப நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்னா இந்த டைரக்ஷன். ஸோ வந்து என்னன்னா இப்ப இங்க இருக்காங்கன்னா இதுதான் நார்த் வெஸ்ட். அப்ப ஜெயஸ்ரீ இங்க இருக்காங்க. அப்ப ஹேமலதா இங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல நமக்கு என்ன இருக்கும், நமக்கு சவுத் ஈஸ்ட் இருக்கும். ஸோ 188க்கு நமக்கு டி ஆன்சர் கைஸ். 5 கேர்ள்ஸ் இருக்காங்களா கைஸ், ரோல வந்து உட்காரணுமா. நல்லா பாருங்க, ராசிக்கு பக்கத்துல சுலேகாவும் இல்ல அபாவும் இல்ல. ராசிக்கு பக்கத்துல சுலேகாவும் இல்ல அபாவும் இல்ல. ரசி சுலேகா அல்லது அபாவுக்கு அருகில் இல்லை. அனுராதா சுலேகாக்கு அருகில் இல்லை. அனுராதாக்கு பக்கத்துல சுலேகா உட்காரக்கூடாது. ராசி வந்து மோனிகாக்கு பக்கத்துல. மோனிகா இங்க இருந்தா ராசி இங்க இருக்கலாம். மோனிகா இங்க இருந்தா ராசி இங்க இருக்கலாம். மோனிகா இஸ் அட் த மிடில் இன் எ ரோ. ஒரு ரோல மிடில்ல யார் உட்கார்ந்துருப்பா, நமக்கு ஒரு ரோல மிடில்ல யார் உட்கார்ந்துருப்பானா ராசி உட்கார்ந்துருப்பா. அப்ப அது இல்லாம இங்க 2 பேர் தான். ஓகேவா. ஸோ இந்த கதையில மட்டும் பாத்துக்கலாம். தென் அனுராதா சஜஷன் 2. நமக்கே தெரியும் ராசிக்கு பக்கத்துல சுலேகாவும் இல்ல அபாவும் இல்லங்கும் போது ராசிக்கு பக்கத்துல சுலேகாவும் அபா அது போட மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா இங்க அனுராதா தான். அப்ப இங்கேயும் நமக்கு அனுராதா தான். அப்ப அனுராதா பக்கத்துல இருக்கிறது யாரு, ராசி. ஸோ 189 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு ஏ ஆன்சர். இது ஈஸி தாங்க. ஏ பிளஸ் பினா ஏ ஃபாதர் அப்படிங்கும் போது பி பிளஸ் ஆர். அப்ப பி இஸ் த ஃபாதர் ஆஃப் ஆர் வருமா. பி இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஆர். அதே மாதிரி ஆர் டிவைடட் பை கியூனா என்ன அர்த்தம், ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூ. அப்ப ஆர் இஸ் தி டாட்டர் ஆஃப் கியூனா பி இஸ் தி ஹஸ்பண்ட் ஆஃப் கியூ அதானே வரும். ஸோ பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூவா, கிடையாது. பி இஸ் சன் ஆஃப் கியூவா, கிடையாது. பி இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் கியூவா, ஆமா. பி இஸ் ஃபாதர் ஆஃப் கியூவா, கிடையாது. ஸோ 190 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு சி ஆன்சரு. ரீபிரிண்ட் வந்து நமக்கு இப்படி எழுதிருக்காங்க. இது நமக்கு ஈஸி கேஸ். ஆருக்கு வந்து எஃப், ஈக்கு வந்து ஜி, பிக்கு வந்து பி. அப்ப ரெண்டுக்கு என்னன்னா ஆருக்கு வந்து என்னது எஃப், ஈக்கு வந்து என்னது ஜி. அதே மாதிரி ரெண்டு இந்த 4 தள்ளி இந்த கடைசிக்கு முன்னாடி. அப்ப எனக்கு ஜே. அப்ப டீக்கு வந்து எனக்கு என்னது கே கடைசி. அப்ப எனக்கு எஃப்பி ஜேகே தான். சாரி கைஸ், எஃப்ஜி ஜேகே. 191 நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு எஃப்ஜி ஜேகே 191 நமக்கு ஜி ஆன்சர். ரோஸ்ட் வந்து நமக்கு பிக்யூ ஒய்யூஆரா கன்சிடர் பண்றோம். என்னன்னா 6 வந்து எனக்கு 18, 18ல இருந்து எனக்கு 2 போச்சுன்னா எனக்கு 16, அதுதான் எனக்கு பி. ஓ பொறுத்த வரைக்கும் எனக்கு 15, அதுல இருந்து எனக்கு 2 போச்சுன்னா எனக்கு 17, 17 வந்து எனக்கு கியூ. அதே மாதிரி ஏவை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1, அதுல இருந்து 2 போச்சுன்னா எனக்கு 25, அப்ப எனக்கு ஒய். அதே மாதிரி எஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 19, அதுல இருந்து 2 வந்துச்சுன்னா எனக்கு 21, அப்ப எனக்கு அது யூ.
அதே மாதிரி டீயை பொறுத்த வரைக்கும் எனக்கு 20, 20லேருந்து 2 போச்சுன்னா எனக்கு 18, அப்ப எனக்கு அது ஆர். -2 +2 -2 +2ல போகுது. அப்ப ஸ்லாப்பியை பொறுத்த வரைக்கும் எஸ் வந்து எனக்கு 19, 19லேருந்து 2 போச்சுன்னா எனக்கு 17, 17ங்கிறது எனக்கு என்னது, எனக்கு கியூ. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுக்கலாம். பேலன்ஸ் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு QN mRNA வருது. ஓகேவா? ஸோ 192 நமக்கு ஏ ஆன்சர் கேஸ். அடுத்து இதுல எது வந்து பெர்ஃபெக்ட்டா ஸ்கொயரா மாத்தும்னா, இதை தூக்கி போடும்போது உங்களுக்கு ஸ்கொயரா மாறும். ஏன்னா இது வந்து நமக்கு என்னது, ரைட், இது வந்து நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் தான் நமக்கு இங்க வரணும். இது வந்து நமக்கு ஸ்கேலனு, இதுவும் நமக்கு அதே தான். இது மட்டும் தான் நமக்கு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல நமக்கு என்ன வரும், நமக்கு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் வரணும். ஸோ 193 நமக்கு ஏ ஆன்சர். விஜய் வந்து ஒரு நல்ல ரீடரா, நான் புத்தகங்களே வாசிப்பவராம். புத்தகம் வாசிப்பவர் அறிவாளிகள், அதாவது புத்தகம் வாசிக்கிறவங்க அறிவாளிகள். அறிவாளிங்க எல்லாம் புத்தகம் வாசிக்கிறவங்க மட்டும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆர் இன்டெலிஜென்ஸா ரீடர்ங்கிறாங்க, தப்பு. விஜய் ஆதித்யா இன்டெலிஜென்ட். ஏன்னா விஜய் இஸ் குட் ரீடர், ரீடர் எல்லாம் இன்டெலிஜென்ட் போது இது கரெக்ட் தான். ஸோ அப்ப போத் ஏ அண்ட் பி தப்பு, நன் ஆஃப் திஸ் தப்பு. 194 நமக்கு என்ன ஆன்சர், நமக்கு பி ஆன்சர். இந்த இந்த இடத்துல இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இதை வந்து நமக்கு மிங்கிள் பண்ணணும். இது என்னன்னா, இதை நீங்க உடைச்சீங்கன்னா ஃபெட்டிக்னு வந்திருக்கும். ஃபெட்டிக், அதோட ஆப்போசிட் நமக்கு பிரிஸ்க். ஓகேவா? ஸோ 195 நமக்கு பி ஆன்சர். இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த் வந்து நமக்கு அதாவது அது வந்து நமக்கு லீப் இயர் கிடையாது. ஆனா அந்த மாசத்தினுடைய முதல் நாள் வந்து நமக்கு வந்து சண்டேவா இருந்துச்சுன்னா, அந்த மாசத்தோட கடைசி நாள் நமக்கு என்னவா இருக்கணும், நமக்கு சண்டேவா இருக்கணும். இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட்ஸ் கைஸ். ஓகேவா? இதெல்லாம் பேசிக்கான கான்செப்ட். இந்த கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டின் வந்து தப்பு. ஏன்னா ஏன் இந்த கொஸ்டின் தப்புனா, இந்த கொஸ்டின் தப்பு. இதுக்கு வந்து நமக்கு 4th, 11th, அதே மாதிரி வந்து 18th, 25th வரும். இது வந்து நமக்கு கிரேஸ் மார்க் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ 192 பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்கு அப்படின்னா, 3 into 6 வந்து நமக்கு 18, அதே மாதிரி 3 into 12 வந்து நமக்கு 36. ஓகேவா? இதை நீங்க எப்படி வேணா போட்டிருக்கலாம். 2 into 6 வந்து நமக்கு 12 வந்திருக்கணும், ஆனா வரல. 4 into 6 வந்து நமக்கு 24, அதே மாதிரி 4 into 12 வந்து நமக்கு என்னது 48. ஓகே, நமக்கு இதுக்கு வந்து நமக்கு இது வருது. அதே மாதிரி 6 into 6 வந்து நமக்கு 36 வந்திருக்கணும். ஸோ இங்கே 42 வந்திருக்கு, வராது. 12 into 6 வந்து நமக்கு 72 வந்திருக்கு. ஓகே, ஆனா 12 into 12 போடும்போது நமக்கு 144 வரும், அது நமக்கு வரல. ஸோ 198க்கு நமக்கு என்ன ஆன்சரு, நமக்கு பி ஆன்சரு. இங்க பாத்தீங்களா, should all universities in India have same syllabus, எல்லாமே சேம் சிலபஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். எஸ், பிகாஸ் இமிகிரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஒன் யூனிவர்சிட்டி டு அனதர் வந்து நமக்கு ப்ராப்ளமே இருக்காது, ஈஸியா மாறிக்கலாம். இதுவும் சரிதான். பிகாஸ் யூனிவர்சிட்டிஸ் வில் லூஸ் தர் டிஸ்டிங்டிவ் கேரக்டர். இல்ல அப்படி பண்ணா யூனிவர்சிட்டி வந்து தன்னுடைய கேரக்டர் வந்து இழந்துரும் அப்படிங்கிறாங்க. இதுவும் சரிதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங் தான். ஆனா கீ வந்து டிஎன்பிசி என்ன கொடுக்குறான்னு தெரியாது. ஸோ இந்த முழுக்க இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி கீழே தான் வரும். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மிஸ்ஸிங் நம்பர்ல 9 8 72 into 3, 2 3 6, 3 7 21. இந்த 216 வருங்க. இது மூணுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு 216 வரும். 216ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, 6ஓட கியூப் தான். அதே மாதிரி 8 5 40, 40 25 நமக்கு எவ்வளோ, நமக்கு 1000. 1000ங்கிறது வேற ஒண்ணுமே 10ஓட கியூப். அதே மாதிரி இங்க வந்து 8 16 into 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 512ன்னு வரும். 512ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, 8ஓட கியூப் தான். அவ்வளவுதாங்க. நான் பேசிக்கா இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. எவ்வளோ உங்களுக்கு இதுல வருது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. 50க்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.